ஒரு பெருசாகிட்டு பண்ணி முடிச்சேன். நான் உன்னோட வந்து சேருவேன். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு என்ன நடக்க மாட்டேன்னா தெரியல. தெரியுன்ற கடைசி பல்வேறு நீ என்னன்றாலும் செய்து காப்பாற்ற முடிச்சா காப்பாற்று. மத்தனி எங்களோட இடம் அந்த இடம் நம்ம சொந்த இடம். அதில் எங்களோட ஊரில் உள்ள ஒரு உறவினர் ஒரு அண்ணா ஒரு ஆள் அவர் பெல்ஜியத்தில் தான் இருக்கிறார். அவர் வந்து எனக்கு ஒரு உண்டவிட்ட அண்ணா எந்த மகனுக்கு மாமா அவர். அப்போ தான் பெல்ஜியத்துக்கு நாட்டுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி தான் கூப்பிட்டவர். அவர்கிட்ட பேர் தனபால சிங்கம் ரத்தின சிங்கம். அவர் பெல்ஜியத்தில் இருக்கிறார். தம்பியோட இப்போ 12 வருஷமா போயிருக்கிறார். அவர் தான் இப்படி ரைசியா கொண்டு போய்த்தான் பிள்ளை எடுப்பேன்னு சொல்லி எனக்கு சொல்லே இல்லை. தான் அங்கே இத்தாலி கொண்டு போய் தான் கொண்டு வைப்பேன்னு சொன்னவர். பேருதான் திடீரென்று அண்டு முதல் நாள் டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்துத்தான் வேறு ஒரு ஆளை விட்டு ஒரு வேலூர் ஆள் கொண்டு வந்து டிக்கெட் கொடுத்து கொண்டே ஏற்பட்டுக்கு ஏற்றி போனது. அப்போ அவர் தான் இந்த பிள்ளைக்கு பொறுப்பு. எனக்கு வேறு யாரும் தெரியாது. மெயின் ஏஜென்ட் இப்படி இன்னொரு ஆள் இருக்கிறார் ஒரு முகவரன்றது பேருந்து தான் தெரியும். அதுக்கு முதல் எனக்கு பொறுப்பு இந்த பிள்ளைக்கு அந்த பெல்ஜியத்தில் நிற்கிற ரத்தின சிங்கம் தான் இந்த பிள்ளைக்கு பொறுப்பு. அப்போ நான் சொல்லிங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரே ஒரு மகன் தான். எனக்கு ஹஸ்பண்டும் இல்லை, அவருக்கு தெரியும் அண்ணா. அப்போ நான் எனக்கு ஹஸ்பண்டும் இல்லை, இந்த பிள்ளைய நீ நான் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நீ ஒன்றுக்கும் பயப்படாத, அது நான் இருக்கிறேன், நான் கொண்டே அவட தன்னோடையே வச்சிருக்கிறேன்னு சொல்லித்தான் நான் அவற்ற பொறுப்பில் தான் இந்த பிள்ளைய அனுப்பினேன். ரெண்டு கலர் போன் எடுத்தாலும் போனும் எடுக்கிறே இல்லை. அங்கே அவற்ற உறவெல்லாம் இருக்கணும் ஊரில். அவைக்கும் போய் சொல்லி சொல்லி கதறி அழுவேன். அப்போ அவன் கூட போன் எடுத்தேன். அவருக்கு எடுக்காம இல்லை இன்னைக்கு எடுக்கிறேன் நாளைக்கு எடுக்கிறேன்னு சொல்லி போட்டேன். எனக்கு இது வரைக்கும் போன் எடுக்கல. கடைசி அவர் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டேன். நீ இங்கெல்லாம் கத்தி கொண்டு இருக்காத, இந்த பிள்ளைய நான் என்னால நீ உன்னால 7 மணி நேரம் நீ எங்கேயும் போய் மீட்டெடு, என்னால ஒன்றும் செய்யலாது, மீட்டெடுப்பியண்டா எடு, இல்லாட்டிக்கு பேசாம இருன்னு சொல்லி கடைசி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். ஆனெல்லாம் உறவன்னு சொல்லலாமா? இந்த பிள்ளைய கொண்டு இந்த பிள்ளைய உயிர் ஆபத்தான இடத்துல கொண்டே நின்ற பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னவன் உறவா இருப்பான். எனக்கு இப்பதான் சந்தேகமா இருக்குது சார். வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும், இப்படி ஒரு உறவானவன் இப்படி செய்வானான். ஒரு சொந்த பிள்ளைய கொண்டு தந்த பிள்ளையா இருந்திருந்தா அவன் இப்படி செய்திருப்பானா? அதை நான் கேட்டேன். நீ உண்ட பிள்ளைக்கு ஒரு இப்படி ஒன்று வந்தா நீ என்ன செய்வேன்ட்டு. அதுக்கு ஒரு பதிலும் இல்லை. அதுல இருந்து போன் தொடர்பும் இல்லை, போன் எடுக்கிறது கூட இல்லை. இப்ப நான் எல்லாரையும் தயவாச்சு கேட்கறது ஒன்று நான் 2 வரைக்கும் இந்த பிள்ளை என்னோட கதைக்கு இல்லை. 12 நாள் ஆச்சு. இது வரைக்கும் எங்க இருக்கிறேன்னு ஒரு தொடர்பும் இல்லை. அப்ப எந்த பிள்ளை எங்க இருந்தாலும் எனக்கு நீங்க ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இந்த பிள்ளையோட கதைக்கு வையுங்க. நான் சின்ன வயசுல இருந்தவரை 6 வயசுல இருந்து நான் வளர்த்த நான் கஷ்டப்பட்டு அப்பா இல்லாம படிப்பிச்சு பிள்ளை OL பாஸ் பண்ணி AL பாஸ் பண்ணி படிச்ச பிள்ளை தான். எங்கட வீட்டு பொருளாதார கஷ்டத்தின் காரணமா தான் அம்மா நல்ல அம்மா சின்ன வயசுல இருந்து என்ன படிக்க வச்சவா. கஷ்டப்பட்டாதால நான் அம்மா வச்சு நல்லா பார்க்கணும்னு சொல்லித்தான் போனவன். இப்படி எல்லாம் போய் மாட்டுப்படுவேன் அவரும் எதிர்பார்க்க இல்லை. கடைசியாதான் சொன்னேன், அம்மா நான் எங்க இருந்தாலும் உயிரோட 1 வருஷத்துக்கு நான் உங்களோட உயிரோட இருந்தா திரும்பி வருவேன்னு சொன்னேன். இல்லாட்டி கடவுள் எடுக்குதோ என்ன இல்லையோ எனக்கு தெரியலன்னு சொன்னவர். இந்த பிள்ளை எங்க இருந்தாலும் இந்த பிள்ளைய மீட்டு தாங்கோ, அதை மட்டும் செய்வா போதும் எனக்கு. விசாவை கொண்டு அந்த பொம்பளை எங்க இருக்கிறா? அவ வந்து கொழும்புல தான் இருக்கிறா. அவவே எனக்கு மேரண்டு தெரியாது. அது அவவே ஒரு முகவர் தான் ஏற்படுத்தி விட்டு இவர் சொன்னவர் இந்த டைம் 4 மணிக்கு விசா கொண்டு வந்து தருவா. அந்த விசாவோட அவதான் கொண்டு தெய்யா போட்டுக்கலேன்னு புள்ளி ஏற்றி விட்டவா. அந்த ஃபோன் நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பர்